கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் வாழ்த்தி இந்த வகுப்புக்கு வரவேற்கிறேன். கடந்த 1.5 மாதமாக அடியனுடைய ஊழியத்தின் நிமித்தமாகவும் பல குடும்பத்தின் காரியத்தின் நிமித்தமாகவும் உங்கள் மத்தியிலே வந்து கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தயவாய் மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் தொடர்ந்து தமிழகத்தில் மூவுரிமை கோட்பாடு என்கிற தலைப்பின் கீழே நாம் பார்த்து வருகிறோம். இதில் கிரேக்கர்களை பற்றியும் எபிரேயர்களை பற்றியும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு அநேகமாய் நாம் சில காரியங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக மிக்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள தாப்பனே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாய் பிள்ளைகளை பார்க்கும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீர். இந்த நேரத்தையுமாய் கூட எங்களுக்கு நீர் ஆசீர்வாதம் மாற்றி தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம். கேட்கிற சத்தியங்கள் ஒவ்வொன்றையுமாய் கூட சுவாமி நாங்கள் மனதிலே இருத்தி எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே அதை பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அருமையானவர்களே, நாம் இந்த தமிழகத்தில் மூவுரிமை கோட்பாடு என்கிற அந்த தலைப்பின் கீழே நாம் பார்த்து வருகிற இந்த சூழ்நிலையிலே தமிழகத்திற்கும் எபிரேயர்களுக்கும் மற்றும் ரோமர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்த்தோம். மன்னிக்கணும், எபிரேயர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ரோமர்களை குறித்து நாம் பார்க்கலாம். ரோமர்களுக்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்பு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதை பார்க்கும் பொழுது ரோமர்கள் தமிழகத்திலே வளர்ந்த கருங்காலி மரங்களும் கூட அன்றைய ரோமாபுரியில் பெருவாரியாக விற்பனை ஆயின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரித்திரத்தில் இதற்கு ஆதாரம் உண்டு. பாரசீக வளைகுடா துறைமுகங்களில் தமிழகத்தில் வளர்ந்த தேக்கு மரங்களை கொண்டு கப்பல்களை கட்டினார்கள். தமிழகத்திலே இருந்து கொண்டு போன தேக்கு மரங்களினாலே ரோமர்கள் தங்களுக்கான கப்பல்களை கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேக்கு மரங்கள் சேர நாட்டின் காடுகளிலிருந்தும் கன்னட நாட்டிலிருந்து வெட்டி ஏற்றுமதி செய்யப்பட்டவை என்பதில் சந்தேகமே இல்லை. கர்நாடக பிரதேசத்திலும் கேரள நாட்டிலும் மிகவும் காடுகள் நிறைந்த பகுதியாக இருந்தபடியினால அந்த நாட்களிலே அவர்கள் மரத்தை வெட்டி ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சரித்திரத்தின் வாழிகளாக நாம் அறிகிறோம். ஒவ்வொரு ஆண்டிலும் சுமார் 2 லட்சம் தங்க நாணயம் வரை மதிப்புள்ள ரோம நாட்டின் செல்வத்தை இந்தியா விழுங்கி விடுகிறது என்று சொல்லி பிளினி என்ற ஒரு சரித்திர ஆசிரியர் வெறுப்பாக கூறியிருக்கிறார் இந்தியாவின் மேலே. அதாவது ரோமர்கள் தன்னுடைய செல்வங்களை வீணாக செலவழிக்கிறார்களே என்று சொல்லி. இது கந்தையா பிள்ளை என்கிறவர் 1964 ஆண்டு எழுதிய அவர்கள் புத்தகத்திலே 160 பக்கத்திலே நாம் இதை பார்க்கிறோம். புதுச்சேரிக்கு அண்மையில் உள்ள அரிக்கமேடு என்ற இடத்தில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியின் மூலம் பல வகையான புதைப்பொருள்கள் கிடைத்துள்ளன. அவற்றுள் சிறப்பானவை ரோமாபுரியின் நாணயங்கள். பழந்தமிழகத்துடன் ரோமாபுரி மேற்கொண்டிருந்த கடல் வாணிகத்தின் விரிவை இந்நாணயங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ரோமாபுரி ஆசிரியர்கள் எழுதிய நூல்களின் வாயிலாக தமிழகத்தின் துறைமுகங்களை பற்றி தெரிந்து கொள்ளுகின்றோம். அவற்றில் பல துறைமுகங்களின் பெயர்கள் உருக்குலைந்து காணப்படுகின்றன. சேர நாட்டு துறைமுக பட்டினங்களை தொண்டியை திண்டல் என்றும், முசிரிஸ் என்றும், முற்காட்டை பகரி என்றும், குமரியை கொமாரி என்றுல் ரோமர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அவற்றைப் போலவே தமிழகத்தின் கடலில், அதாவது கிழக்கு கடற்கரையில் இருக்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது கிழக்கு கடற்கரை துறைமுகங்களான கொர்க்கை கொல்சாய் என்றும், நாகப்பட்டினத்தை நிகாமா என்றும், காவிரி பூம்பட்டினத்தை கமரா என்றும், புதுச்சேரியை
கொதுகே என்றும், மரக்காணத்தை சோபட்மா என்றும், மசூலி பட்டணத்தை மசோலியா என்றும் அந்நூல்கள் குறிப்பிடுகின்றன. தென்னிந்தியாவில் முத்து கிடைப்பதாக ரோமர் அறிந்திருந்தனர். அவர்கள் தமிழ்நாட்டினின்று ஏராளமான முத்தை வாங்கி சென்றனர். ரோமை நாட்டு பெண்கள் முத்தில் அதிக மோகம் உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் தமது மேனியை முத்துக்களால் அலங்கரித்தார்கள். முத்து கோவைகள் ஒன்றோடு ஒன்று முட்டி ஒலி செய்வதை கேட்டு மனம் பூரித்தார்கள். காலில் தரிக்கும் செருப்புகளின் வாரும் கூட முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டன. ரோமர்களுடைய கால், அதாவது ரோமருடைய கால் செருப்புகள் அவ்வாறாக அலங்கரிக்கப்பட்டன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கயஸ் குளோடியர் என்றும் ரோமையன் அரசனின் ராணி உலோலா 3 லட்சம் தங்க நாணயம் விலை மதிப்புள்ள முத்துக்களால் தன்னை அலங்கரித்திருந்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. கிளியோபாட்ரா என்கிற எகிப்திய ராணியும் கூட கீழ் நாட்டு அரசருக்கு சொந்தமாய் இருந்ததும் காதில் அணிவிக்கப்படுவதுமாகிய 2 பெரிய முத்துக்களை வைத்திருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரித்திரம் கூறுகிறது அப்படியாய். 80,000 தங்க நாணயம் மதிப்புள்ள ஒரு முத்தை அவள் காலடியில் கரைத்து குடித்தாள் என்று சொல்லி சரித்திர நமக்கு சொல்லுகிறது. மற்றும் ஒரு முத்தை கரைக்க சமயம் பார்க்கும் பொழுது தோழியரால் தடுக்கப்பட்டார். தென்னிந்தியாவினின்று ரோமை ராஜ்யத்துக்கு அனுப்பப்பட்டவர்களுள் முத்து, வைடூரியம், கோமேதகம், நீலம் முதலிய இரத்தின வகைகளே இன்றியமையாதன. தமிழகத்து நறுமணப் பொருட்களின் சுவையையும் ஏனைய ஏற்றுமதி பண்டங்களின் பெருமையையும் கிரேக்கர்களின் மூலமே ரோமபுரி மக்கள் அறிந்து கொண்டனர். எனினும் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரையில் ரோமரின் வாணிகம் பெருமளவு விரிவடையவில்லை. இக்கால வரம்புக்கு முற்பட்ட ரோம மன்னரின் நாணயங்கள் தமிழ்நாட்டில் இதுவரையில் கிடைக்கவில்லை என்பது அதற்கு ஒரு சான்றாகும். ரோமபுரி சக்கரவர்த்தி அகஸ்டஸ் என்பவர் கிமு 30ஆம் ஆண்டில் எகிப்தை வென்று அதன் மேல் தம் ஆட்சியை நிலைநாட்டினார். இவ்வெற்றி எதிர்பாராத ஒரு நலனையும் அவருக்கு பயத்தது. இதனால் அவருக்கு தமிழகத்துடன் நேர்முக வாணிக தொடர்பு கிட்டியது. கிறிஸ்தவ ஆண்டு தொடங்கிய பிறகு முதல் சில நூற்றாண்டுகளில் தமிழகத்துக்கும் ரோமாபுரிக்கும் இடையே கடல் வாணிபம் பெருமளவுக்கு வளர்ந்தது என்று சொல்லி வரலாறு சான்று நமக்கு சொல்கிறது. இதை டாக்டர் கே பிள்ளை 1977ஆம் ஆண்டு எழுதிய புத்தகத்திலே 53வது பக்கத்திலே பார்க்கிறோம். இந்த அகஸ்டஸ் மன்னன் காலத்தில் தான் இயேசு பெருமான் பிறந்தார் என்று வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அகஸ்தராயன் ஆண்ட காலத்திலே முதல் குடிமதிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2ஆம் ஆண்டு ரோமை ஆண்ட இந்த அகஸ்டஸ் மன்னனுக்கும் தமிழகத்தின் ரோமை ஆண்ட இந்த அகஸ்டஸ் மன்னனுக்கும் தமிழகத்தின் பாண்டிய நாட்டிற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தவையை வரலாறு தெளிவாக காட்டுகிறது. தமிழகத்துடன் ரோமர்கள் மேற்கொண்டிருந்த வாணிகம் அவருடைய பேரரசின் ஆதரவின் கீழ் செழிப்புடன் வளர்ந்து வந்தது. இவ்வாணிகத்தின் வளர்ச்சியில் பேரரசர் அகஸ்டஸும் பெரும் ஊக்கம் காட்டினார். அகஸ்டஸ் அர்மஸ் துறைமுகத்திலிருந்து ஏறக்குறைய 120 மரக்கலங்கள் பாய்ந்தோடியதை தாம் நேரில் கண்டதாக ஸ்ட்ரேயோ சரித்திர ஆசிரியர் கூறுகின்றார். பாண்டிய மன்னன் ஒருவன் தன் தூதர் 2 தன்
அரசபைக்கு அனுப்பி வைத்ததாக அகஸ்டஸ் என்ற ரோமாபுரி பேரரசரே கூறுகின்றார். ரோமாபுரியுடன் தமிழகம் மேற்கொண்டிருந்த கடல் வாணிகம் காலப்போக்கில் பல மாறுதல்களுக்கு உட்பட்டது. ரோமாபுரி பேரரசின் ஆட்சி முடிவுற்ற பின் ரோமரின் வாணிகம் தமிழகத்தில் மட்டுமன்றி மசூலிப்பட்டினத்திலும் ஒரிசா கடற்கரையிலும் பரவலாயிற்று. ரோமாபுரி நாவாய்கள், அதாவது கப்பல்கள், அங்கெல்லாம் நங்கூரம் பாய்ச்சின என்று சொல்லி கே பிள்ளை என்பவர் 1977ஆம் ஆண்டு எழுதிய புத்தகத்திலே 55ஆம் பக்கத்திலே இதை நாம் பார்க்கிறோம். மதுரை அழகிய ஆடைகளுக்கு பேர் போனது. தமிழர் கடல் கடந்து திரவியம் தேடினார்கள் என்று தொல்காப்பியம் கூறுகின்றது. மேற்கு ஆசிய நாடுகளோடு தென்னிந்தியா வாணிகம் நடத்தியதாதலின் கிமு 20ஆம் ஆண்டில் பாண்டிய அரசன் அகஸ்டஸ் என்னும் ரோம சக்கரவர்த்திக்கு தூது அனுப்பினார். இன்னொரு அரசன் கிரேக்க போர் வீரரை தமக்கு மெய்காப்பாளராக அமர்த்தினார். யவனரை போர் வீரராக வேலைக்கு அமர்த்தி பாண்டிய கோட்டையில் வாயில் காவலர்களாக அவர்கள் வேலை புரிந்தார்கள் என்று சொல்லி நா.சி. கந்தையா பிள்ளை 1964ஆம் ஆண்டு அவர் எழுதிய புத்தகத்திலே 156ஆம் பக்கத்திலே இதை பார்க்கிறோம். இவ்வாறாக பல அத்தாட்சிகள் ரோமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கிற ஒரு தொடர்பு நிலையை நமக்கு சொல்லுகிறது. மேலும் யவன போர் வீரர்கள் பாண்டியன் கோட்டையை காவல் புரிந்த இச்செய்தியினை கடிதம் அதில் வாயில் காவலர் சிறந்த அடல் வாழ் யவனர் என சிலப்பதிகாரத்திலேயும் கூட இந்த காரியத்தை ஊர்ஜிதப்படுத்தும்படியாக சிலப்பதிகாரம் எழுதினோரும் கூறுகிறார். ரோமர்கள் மட்டுமின்றி கிரேக்கருக்கும் சீரியரும் யூதரும் தமிழகத்துடன் வணிக தொடர்பை வளர்த்து கொண்டுள்ளனர். தமிழகத்தில் ரோமாபுரி மக்கள் குடியேறி வாழ்ந்து வந்த இடங்களில் எல்லாம் அவர்களும் இணைந்து வாழலானார்கள். அவர்களுள் பலர் தமிழகத்திலேயே நீண்ட காலம் தங்கிவிட்டனர். அப்படி தங்கி இருந்தவர்களிடமிருந்தே தமிழகத்தினை பற்றிய செய்திகளை தாம் கேட்டறிந்ததாக பிளினி என்ற சரித்திர ஆசிரியர் கூறுகின்றார். வாணிகம் விரிவடைய தமிழ்நாட்டிலேயே குடியேறிவிட்ட ரோமபுரியரின் தொகையும் வளர்ந்து வந்தது. அவர்களுடைய சேரி ஒன்று மதுரை மாநகருடன் இணைந்திருந்ததாக தெரிகின்றது. அவர்கள் வழங்கி வந்த பொன் வெள்ளி நாணயங்களும் செப்பு காசுகளும் இப்போது புதைப்பொருள் அகழ்வாரியில் கண்டெடுக்கப்படுகின்றன. ரோமர்கள் தமக்குள் தாமே செய்து கொண்ட வாணிகத்தில் இந்நாணயங்களை பயன்படுத்தி கொண்டனர் போலும். மதுரையில் ரோம நாணயம் அச்சு சாலை ஒன்று நடைபெற்றிருக்க வேண்டும் என யூகிக்க வேண்டியுள்ளது. அகஸ்டஸ் பேரரசின் கோயில் ஒன்று வழிபாட்டில் இருந்து வந்ததாக பியூட்டிங்கரன் அட்டவணைகளிலிருந்து அறிகிறோம். இந்தியாவில் கிடைத்துள்ள ரோமானியரின் காசுகளின் புதையல்களுள் 57 புதையல்கள் விந்திய மலைக்கு தெற்கே கிடைத்துள்ளன. இவை 4 முதல் 100,000 காசுகள் வரை கொண்ட தனித்தனியான புதையல்களாக 4 வகையாக அகப்பட்டுள்ளன. இக்காசுகளில் பெரும்பான்மையானவை ரோமாபுரி ஆண்ட அரசர்களான அகஸ்டஸ், டைபரிஸ் ஆகிய காலத்தவை. மதுரையில் வைகை ஆற்று கரை பகுதியிலும் பிற இடங்களிலும் கணக்கற்ற ரோம பொன் வெள்ளி செப்பு நாணயங்கள் கிடைத்துள்ளன.
இவை மதுரையில் யவனர் குடியிருப்பை உணர்த்துகின்றன. இன்றுள்ள புதுச்சேரிக்கு அண்மையில் ரோமர் தொழிற்சாலை ஒன்று இருந்தமையை குறித்து சான்றுகள் கிடைத்துள்ளன. சேர நாட்டு கடற்கரை பகுதியில் யவனர் குடியிருப்பும் அகஸ்டஸ் கோவிலும் இருந்தமையைக்குரிய அடையாளங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கிபி 2ஆம் நூற்றாண்டில் வரையறுக்கப்பட்ட கிரேக்க பரிசாக கூத்து நூலில் கன்னட வாசகர்கள் இடம்பெற்றுள்ள ஒரு காட்சி வரையப்பட்டுள்ளது. அக்காட்சி தென் கன்னட மாவட்டத்து உடுப்பிக்கு அருகிலுள்ள மால்பே என்னும் இடத்திற்கு அண்மையில் நடைபெற்றதாக அந்நூல் கூறுகின்றது. பழைய தமிழ்நாடான சேர நாட்டிலே திருவனந்தபுரத்துக்கு வடக்கே 150 மைல் தூரத்தில் உள்ள பஞ்சாரிலும் திருச்சூரிலும் வடமேற்கே 22 மைல் தூரத்தில் உள்ள எயிலிலும் 1945ஆம் ஆண்டு ரோம தேசத்து பழங்காசுகள் கிடைத்தன. கொங்கு நாட்டில் கரூர், காட்டான்கள்ளி, குளத்துப்பாளையம், பொன்னார், பொள்ளாச்சி, வெள்ளலூர் முதலான இடங்களிலும், பாண்டி நாட்டில் மதுரை, கலியம்புத்தூர், கரிகாலம் வந்த நல்லூரிலும், புதுக்கோட்டையை சேர்ந்த கருக்காக குறிச்சிலும், தஞ்சாவூர், மகாபலிபுரம் முதலிய ஊர்களிலும் யவன நாணயங்கள் கிடைத்துள்ளன. கிறிஸ்தவ ஆண்டின் முற்பகுதியில் தென்னிந்தியாவுக்கும் ரோமைக்கும் இடையிலே நெருங்கிய வாணிக தொடர்பு இருந்தது. ரோமர் முசிறியிலும் பிற இடங்களிலும் குடியேறி இருந்தனர். யவன வணிகர் அடிக்கடி போக்குவரவு செய்யும் துறைமுகங்களுள் முசிறி முக்கிய இடமாக இருந்தது. பெருந்திருக்கோரியின் பயண குறிப்புகளில் கிரேக்கர் தமது வாணிக பாதுகாப்பின் பொருட்டு முசிறியில் 2000 பேர் வீரரை வைத்திருந்தார்கள். அகஸ்டஸ் அரசனை கனம் பண்ணும் பொருட்டு அவனுக்கு ஒரு கோயில் அமைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றன. மலையாள கரையில் உள்ள பைசாந்தியம் என்னும் இடத்தில் ரோமர் குடியேறியிருந்தனர். ரோம் நாட்டினின்றும் அழகிய பேழைகள், யவன செப்பு, பாவை விளக்கு, மது வகை முதலிய பொருள்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. மிளகு, தந்தம், நவரத்னம், பட்டாடை, கருவா, சந்தனக்கட்டை முதலிய தமிழ்நாட்டினின்றும் யவன தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டன. ரோம வணிக பெருக்கம் அதிகம் இருந்தமையால் ரோமர் தமது நாணயங்களை தென்னிந்தியாவில் வழங்கினர். ரோமரின் நாணய உற்பத்தி சாலை ஒன்று தென்னிந்தியாவில் இருந்ததாக நம்பப்படுகிறது. தென்னிந்தியாவில் நெல்லிச்சேரிக்கு சமீபத்தில் உள்ள கேட்டயத்திலும், மதுரை மாவட்டத்தில் கலியம்புத்தூரிலும், கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் பொள்ளாச்சி, கருவூர், வெள்ளலூர், புதுக்கோட்டை முதலிய இடங்களிலும் மிக பல ரோம நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இவை ரோம தென்னிந்திய வாணிக பெருக்கத்தை காட்டுகின்றன. இந்திய சரக்குகள் அலெக்சாந்திரியா வழியாக ரோமை நாட்டை அடைந்தன. ரோமாபுரியரின் வாணிகம் ஓங்கி நின்றபோது அரிக்கமேடு என்ற இடத்தில் அவர்களுடைய பண்டக சாலை ஒன்றும் விற்பனை சாலை ஒன்றும் நடைபெற்று வந்தன. மத்திய தரைக்கடல் நாடுகளில் மக்கள் கையாண்ட மட்பாண்டங்களை போன்ற கலங்கள் அரிக்கமேட்டிலும் கிடைத்துள்ளன. ரோமாபுரியில் இறக்குமதியான சரக்குகளின் அளவு ஆண்டுதோறும் ஏறிக்கொண்டே வந்தது. அதனால் ஆண்டுதோறும் 6 லட்சம் பவுன் மதிப்புள்ள ரோமாபுரி தங்கம் தமிழரின் கைக்கு மாறிக்கொண்டே வந்தது. இவ்வளவு பெருந்தொகையில் தம் நாட்டு செல்வம் வடிந்து வருவதைக் கண்டு வெகுண்டு எழுந்த ரோமாபுரி மக்களில் சிலர் தமிழகத்துடன் நடைபெற்று வந்த வாணிபத்தையும், தமிழகத்து பண்டங்களின் மேல் ரோமருக்கு இருந்த ஆறாத வேட்கையையும் வன்மையாக கண்டித்தனர். கே. பிள்ளை என்பவர் 19
77ஆம் ஆண்டு எழுதிய புத்தகத்திலே பக்கம் 56ஆம் பக்கத்திலே இவ்வாறாக இருக்கிறது. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ரோமருக்கும் தமிழகத்திற்கும் இருந்த ஒரு நல்ல தொடர்பு, வாணிக தொடர்பு இருந்து அவர்கள் இந்த வாணிபத்தை சிறப்பான முறையில் செய்து வந்தார்கள். அதன் மூலமாக அவருடைய கலாச்சாரங்களும் அவருடைய ஆன்மீக காரியங்களும் கூட அவர்களால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்று சொல்லி பின்வரும் நிலையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த நாள் வரைக்குமாக கூட நாம் தமிழகத்திலே எபிரேயர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள் போன்றவர்கள் எல்லாரும் தமிழகத்திலே தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். இவர்கள் மூலமாக கலாச்சாரம் பகிர்ந்து கொள்ளப்பட்டது, அதே நேரத்தில் ஆன்மீக காரியங்களும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்று சொல்லி பின்வரும் நாட்களிலே நாம் பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு குழுவினரை நாம் பார்க்க இருக்கிறோம், சுமேரியர் என்று சொல்லி. அவர்கள் தமிழகத்திலே வந்து என்ன செய்தார்கள் என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிற்பாடு இவர்கள் மூலமாக தமிழகத்திலே எப்படி கிறிஸ்தவம் தழைஞ்சது, அதன் மூலமாக மூவுரிமை கோட்பாடு எப்படி இந்த தமிழகத்திலே நம்பப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே நாங்கள் சில காரியங்களை பார்த்து கொண்டோம். ரோமர்களுக்கும் தமிழகத்திற்கும் இருந்த தொடர்பு நிலையை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. அதன் அடிப்படையிலே கர்த்தாவே இன்னும் அதிகமாக கூட நாங்கள் நேர்த்தியாய் கண்டறிந்து இன்னும் ஆழமாய் நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு நேர் உதவி செய்யும். தொடர்ந்து இப்படி பிரசனத்தினாலே எங்களை ஆட்களும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். அருமையானவர்களே, இந்நேரம் வரைக்குமாய் கூட நாம் பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் இருந்து தமிழகத்தில் எப்படி தொடர்பு நிலை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக அந்த நாடுகளிலிருந்து கலாச்சார பகிர்வு எப்படி இருந்தது என்று சொல்லி வரப்போகிற நாட்களில் நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வராக. நாம் சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன்.